வணக்கம். இன்னொரு யூடியூபரும் இந்த வாரம் தமிழ் சினிமாவில் அஃபிஷியலாக அடியெடுத்து வைக்கிறாரு. ஹரி பாஸ்கர் 2006 ஆரம்பித்து வைரலான பல வீடியோக்களுக்கு சொந்தக்காரர் ஹரி. நடுவில் அவர் நடித்து தடயம் அப்படின்னு ஒரு வெப்சீரிஸ் நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அது ஒரு ப்ராப்பர் வெப்சீரிஸுக்கான கண்டென்ட் மாதிரி இல்லைனாலுமே கூட ஒரு நல்ல அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்ல வச்சுச்சு. இந்த மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படத்தில் ஹரி ஹீரோ மட்டுமே, ஹீரோயின் லாஸ்லியா. அருண் ரவிச்சந்திரன் அறிமுக இயக்குனர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி இந்த வாரம் இருக்கிற ரஷ்ல இந்த படம் தாக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் ஹரி பாஸ்கர் தான் ஹானஸ்ட் ராஜ். இன்ஜினியரிங் படிக்கிற 4 வருஷமும் அவரோட கூட படிக்கிற லாஸ்லியாவை துரத்தி லவ் டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அவங்க பேர் இசை. ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் மதிக்காமல் அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ஃபேர்வெல் டே அன்னைக்கு இன்னும் 4 வருஷம் கழிச்சு நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு இசையை சொல்ல வைக்கிறேன், அவளோட நான் பெரிய அந்தஸ்தில் இருப்பேன் அப்படின்னு ஹானஸ்ட் ராஜ் ஒரு சபதம் போடுறாரு. ஸோ 4 வருஷம் கழிச்சு திரும்ப இவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணுறாங்க, மீட் பண்ணும்போது என்ன ஆச்சு, ட்ரெய்லரில் பார்த்தா ராயனுடைய கேரக்டர் என்ன, அந்த சபதத்தில் ஹீரோ ஜெயிச்சாரா இல்லையா, மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்னா யார், இதெல்லாம் தான் இந்த படம். ஹரி பாஸ்கர் எமோஷனலான டுவர்ட்ஸ் எண்ட் கொஞ்சம் சோகமான காட்சிகளில் மட்டுமே சட்டிலான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அவர் ஃபேமிலி கூட அவர் ஜாலியாக பிஹேவ் பண்ணும்போது கூட ஒரு சிங்கில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் மற்றபடி பெரும்பாலான நேரம் ஓவர் த டாப் நடிப்பில் கலங்கடிச்சுக்கிட்டே இருக்காரு. எப்படி தமிழ் சினிமாவில் இப்போ குறும்புக்கார ஹீரோயின் ட்ரோப்பை மறந்துட்டு வராங்களோ அதே மாதிரி எந்த வேலையும் செய்யாமல் ஊதாரியாக சுற்றிட்டு கலட்டா பண்ணிட்டு ஸ்டாக் பண்ணுற ஒரு ஹீரோங்கிற ட்ரோப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு வராங்க. ஸோ இப்போ இந்த மீட்டரில் ஒரு ஆக்டிங்கிறது சுத்தமாக செட் ஆகலை. கூடுதலாக தனுஷ், விஜய், எஸ்ஜே சூர்யான்னு பல பேருடைய சாயல்கள் வந்து போகிறது அவ்வளோ சிறப்பாக இல்லை. லாஸ்லியா ஹரியோடைய ஓவரான நடிப்புக்கு டஃப் கொடுக்க முடியாதுன்னு ஓவரான மேக்கப்ல ஈடுகட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. இல்லை லைட்டிங் அவ்வளோ சுமாராக இருக்கா அப்படிங்கிறது தெரியல. கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்சுருக்காங்க. டுவர்ட்ஸ் ஏன் அவங்க ஃபீல் பண்ணுற காட்சிகளை மட்டும் கிளிசரின் உதவியோடு அழுதுட்டாலும் கூட அவ்வளவு கன்வின்சிங்காக இல்லை. அம்மா கேரக்டரில் உமா ராமச்சந்திரன், அப்பாவா இளவரசு 2 பேரும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஃப்ரெண்டாக வர ஷாரா கேரக்டர் தான் இந்த படத்துடைய சேவியர். அவர் காம்பினேஷனில் வர காட்சிகளில் பெரும்பாலும் ஏதாவது கவுண்டர் கொடுத்து நம்மளை சிரிக்க வச்சிடறாரு. பிரதான டெக்னிக்கல் டீமும் மீடியாக்கான ஒர்க்கே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பிரைட்டாக பல கலர்ஸோட இருக்கிற சினிமாட்டோகிராஃபி லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு டெலிஃபிலிமை பார்க்குற ஃபீலை தான் கொடுக்குது. இசையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான இடங்களில் ஒரிஜினலாகவே ஃபீல் ஆகாத வகையில் இயக்குனருடைய ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற ஒரு இசை அப்படின்னு வேணா சொல்லலாம். திடீர்னு ஒரு இடத்துல பேட்ட பிஜிஎம் மாதிரி ஒரு மியூசிக் வருது, இன்னொரு இடத்துல டான் படத்தில் வர அந்த பிரைவேட் பார்ட்டி பாட்டு ஒரு மியூசிக் ஒன்று வருது, தென் தமிழ் மியூசிக் போட்ட மாதிரி ஒரு பாட்டு வருது, லவ் டுடே பிஜிஎம் மாதிரி ஒரு பிஜிஎம் வருது. இப்படி படம் முழுக்க நம்ம காதுக்கும் மூளைக்கும் இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு நிறைய வேலை கொடுத்து யோசிக்க வச்சுட்டே இருக்காங்க. பல பெண்களை ஒன் சைடா லவ் பண்ணி அல்லது லவ் டார்ச்சர் பண்ணி எப்ப பாரு லவ் ஃபெயிலியர்ல புலம்புற ஹீரோ காலேஜ்ல தன்னை ரிஜெக்ட் பண்ண பொண்ணோட வீட்டுக்கே சந்தர்ப்பவசத்தால ஒரு ஹவுஸ் கீப்பரா வேலைக்கு போறாரு. மோதல்ல ஆரம்பிச்சா காதல்ல தானே முடியும் அப்படின்ற மாதிரி அந்த கால தமிழ் படங்களை சொல்ற மாதிரி அடுத்தடுத்த சம்பவங்கள் நடக்குது. தனுஷ் அறிமுகமான சமயத்தில் அந்த திருடா திருடி புதுக்கோட்டையில் இருந்த சரவணன்லாம் வந்த டைம்ல அவருக்காக இப்படி பல ஸ்கிரிப்ட்ஸ் எழுதப்பட்டிருக்கலாம். மேபி இது அப்ப ஒர்க் ஆயிருக்கலாம். பட் இப்ப சுத்தமா இந்த படத்துடைய மேஜர் விஷயங்கள் எதுவுமே எடுபடல. ரொம்ப லவுடான காமெடி, அதீதமான ஆக்டிங், டாக்ஸிக்கான லவ் டார்ச்சர் சீன்ஸ், அபத்தமான சிச்சுவேஷன்ஸ்னு அடுத்தடுத்த சோதனைகள் படத்துல கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஹீரோவை ஹீரோயின் முதல்ல ரொம்ப தப்பா நினைக்கணும், அப்புறம் அவர் அவமானப்படுத்தணும், அவர் கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை மாதிரி ஃபீலோட ஒரு பாட்டு பாடி ஹீரோயினை கில்ட் ட்ரிப் பண்ணணும், அப்புறம் ஹீரோ எவ்வளவு நல்லவர்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கணும், அப்புறம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும், அப்புறம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னு இந்த ஸ்டோரி ஆர்க்க எவ்வளவுக்கு எவ்வளவு ரொம்ப கிளீஷேவா டிபிக்கலா எடுக்க முடியுமோ அப்படி எடுத்திருக்காங்க. அதுவும் இந்த சொரக்கா அல்வா ட்விஸ்ட் எல்லாம் நிஜமாவே அநியாயத்துக்கு அன்ஒரிஜினலா இருந்துச்சு. பழைய ட்ரோப்ஸை திரும்ப ரிப்பீட் பண்ணி படம் எடுக்கிறதுல தப்பே இல்லை. பட் அதுல ஒரு அப்டேட் வேணும் இல்லையா? இந்த ஸ்கிரிப்ட்ல எல்லாமே சொதப்பல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு முக்கியமான நல்ல ஆஸ்பெக்ட் கடைசி அரை மணி நேரத்தில் வருது. ஹீரோ பண்ணது எல்லாமே டாக்ஸிக்கான விஷயங்கள் தான். ஒரு பொண்ணை துரத்தி லவ் டார்ச்சர் பண்றதுக்கு பேர் உண்மையான லவ்லாம் இல்லை அப்படிங்கிறத ஹீரோ தன் தங்கச்சி கேரக்டர் மூலமா ரியலைஸ் பண்ற அந்த ஒரு பாயிண்ட் நல்லாவே இருந்தது. அது பிரெடிக்டபிளா தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் அதை சொல்லியிருந்தது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதே மாதிரி ஹீரோவுடைய தப்பான புரிதலை கிரிட்டிசைஸ் பண்ற ஹீரோயினும் அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டி அதை ரியலைஸ் பண்ற அந்த இடமும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ற விதமும் நல்லா இருந்தது. ஆனா அதை வச்சு ஹீரோயின் எடுக்கிற முடிவுங்கிறது தமிழ் சினிமால மட்டுமே சாத்தியப்படும். மொத்தத்தில் இந்த மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் நீண்ட காலமா தமிழ் சினிமால காண கிடைக்காத ஊதாரி ஹீரோவுக்கு பொறுப்பு வருது, வெறுத்து ஒதுக்கின ஹீரோயினுக்கு லவ் வருதுங்கிற அந்த டெம்ப்ளேட்ல வந்திருக்கிற ஒரு படம். மேக்கிங்கும் ரைட்டிங்கும் கூட பல வருஷங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பல படங்களை ஞாபகப்படுத்துது அப்படிங்கிறது ஏமாத்தமே. இன்னும் சென்சிபிளான ரைட்டிங்கும் சிறப்பான மேக்கிங்கும் தேவைப்படுற ஒரு படம் இது. ரொம்ப எதிர்பார்க்காம ஜஸ்ட் ஒரு டைம் பாஸுக்கு நான் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸ்ல மட்டுமே ஓடிட்டு இருக்கு.